கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்திட்டு வந்து ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல. எப்படியோ துர்காவையும் நவீனையும் நம்ம பாட்டி வீட்டுக்கு அனுப்பி வச்சாச்சு. ஆனால் வந்து அம்மாவை சமாதானப்படுத்துது எப்படின்னே தெரியல அப்படிங்கவும் அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, அத்தையோட கோவம்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ நம்ம எது பேசினாலும் அது பிரச்சனையில் போய் தான் முடியும். அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அதாவது அவங்க கொஞ்சம் அமைதியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்ததுமே சாமுண்டீஸ்வரி வந்து அதாவது துர்காவோட ரூமுக்கு போகிறாங்க. போனதுமே துர்காவோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அவங்க வந்து பயன்படுத்தின அந்த பொருள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து வீட்டு வாசலை கொண்டு அவங்க தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து உடனே எல்லாருமே வராங்க. என்னாச்சுமா, எதுக்காக துர்காவோட ட்ரெஸ்லாம் தூக்கி இப்படி ரோட்டில் எறிஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் எல்லாத்தையுமே வந்து நெருப்பு வச்சு கொளுத்ததான் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே சந்திரகலா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆமாக்கா, நீ எடுத்த முடிவு சரியான முடிவு தான். அவளே வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம வந்து விட்டுட்டோம். அவள் பயன்படுத்தின அந்த பொருள் மட்டும் எதுக்கு, நீ எடுத்த முடிவு தான் சரியான முடிவு அப்படின்னு சொல்லவும், என்ன சித்தி நீங்கள் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, அம்மா தான் கோவத்தில் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் வேற அம்மாவை தூண்டி விடுற மாதிரிக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரேவதி ரோஹிணி எல்லாருமே சொல்லவும், எங்க பாரு, எங்கள் அக்கா என்ன முடிவு எடுத்தாலும் அது சரியான முடிவாக தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பேசாமல் அமைதியாக இருங்க அப்படிங்கவும் அப்போ ராஜராஜனை வந்து சந்திரகலாவை திட்டுறாங்க. இங்கே பார் சந்திரா, சாமுண்டீஸ்வரியோட கோபத்தை ரொம்ப அதிகமாக தூண்டி விட்டுட்டு இருக்குதே, உன் வேலையாக போச்சுது அப்படிங்கவும் அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் அவளை போட்டு திட்டிட்டு இருக்கிறீங்க, அவள் என்ன தப்பாக சொல்லிட்டா, நான் என்ன முடிவு எடுத்தோனோ அது சரின்னு அவள் தானே சொல்லிட்டு இருக்கிறா, அதில் என்ன தப்பு இருக்குது, அவளே வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம வந்து விட்டாச்சுது. அவள் பயன்படுத்தின பொருள் மட்டும் எதுக்கு, அதனால தான் அவள் என்ன பொருள் பயன்படுத்தினாலும் எதுவுமே என் கண் முன்னாடி இருக்கக்கூடாது, அதுக்காக தான் எப்படின்னாலும் அந்த முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்துட்டு கார்த்தி மயில்வாகன் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து மயில்வாகன் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, அத்தை இந்த அளவுக்கு கோவப்பட்டு நான் ஒரு நாளும் பார்த்தது கிடையாது. இவ்வளோ தூரம் அவங்க கோவப்பட்டுட்டு இருக்கிறாங்களே, அவங்க துர்காவை எப்படி மன்னிச்சு ஏற்றுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகன் வந்து கார்த்திகிட்ட சொல்லவும் கார்த்தியும் சரி என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கும்போதே அப்போ கார்த்தியும் வந்து சொல்கிறாங்க, அத்தை நான் சொல்கிறது கிழங்கு இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கவும் அப்போ மாப்பிள்ளை இதில் எல்லாம் நீங்கள் தலையிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சாப்பிட்டு இந்த மாதிரிக்கு பேசிட்டு அவங்க பார்த்தோம்னா துர்கா பயன்படுத்தின அந்த பொருள் எல்லாமே வந்து நெருப்பு வச்சுருந்தாங்க. இதை பார்த்ததுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோ பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நின்றுட்டு இருக்கிறீங்க, வாங்க எல்லாரும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கோபத்தோட சொல்லவும் எல்லாருமே ரொம்பவே சோகத்தோடு அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி அங்கே நின்றுட்டு இருக்கவும் உடனே சந்திரகலா சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாத்தியா எங்கள் அக்காவுக்கு பொய் சொல்கிறது சுத்தமாக பிடிக்கவே செய்யாது. துர்கா இந்த மாதிரிக்கு பொய் சொல்லி முடிவெடுத்தனால எங்கள் அக்கா எந்த அளவுக்கு போயிருக்கிறா பாரு, தன்னுடைய பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம அவள் எப்படி முடிவெடுத்திருக்கா பாத்தியா, நீ அவகிட்ட எல்லாமே பொய்யாவே சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்கிற. அப்போ உன் விஷயம் மட்டும் எங்கள் அக்காவுக்கு தெரிய வரும்போது எந்த அளவுக்கு எங்கள் அக்கா வந்து முடிவெடுப்பான்னு இப்போமே நீ வந்து நினச்சிக்கோ, இதெல்லாம் ஒரு ட்ரெய்லர் தான் அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ எனக்கு பேசுறது இருக்கட்டும், நீ உன் புருஷன் கூட வந்து என்னெல்லாம் நாடகம் ஆடி இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிற, உன் விஷயம் வந்து அத்தைக்கு தெரிய வரும்போது உன்னுடைய நிலைமை என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நீ நிறைஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும், என்னடா எப்போ பார்த்தாலும் என்னை எதிர்த்து பேசுறதே உனக்கு வேலையாக வச்சிருக்கிற, உன்னை நான் பாரு என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட போகிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து அவங்க பரமேஸ்வரி பாட்டி வீட்டுக்கு துர்காவும் நவீனும் வந்துருந்தாங்க. அப்போ ஒருத்தர் வந்து ஒளிஞ்சு நின்று அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க என்னென்ன நடக்குது அப்படின்னு. அப்போ துர்கா வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, பாட்டி அம்மா எங்கள் ரெண்டு பேரையும் ஏற்றுக்கிட்டு எப்போ தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்களோ தெரியலையே, அவங்க ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து பாட்டி சொல்கிறாங்க, எங்கள் பாருமா உன்னுடைய பாட்டியோட நிலைமைக்கு நாங்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு 25 வருஷமாக உங்கள் அம்மா எங்கள் மேலே கோபமாக இருந்துட்டு இருக்கிறா, அவள் கோபம் கொஞ்சம் கூட அவளுக்கு குறையாமல் இருக்குது, அவளுடைய கோபம் கூடுதலாக தான் ஆகிட்டு போதே தவிர அவள் கொஞ்சம் கூட குறையாம தான் எங்கள் மேலே இருந்துட்டு இருக்கிறா. நானும் எப்படி இப்படி இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு நான் வரதானே செய்கிறேன், ஆனால் பாரு அவள் எந்த அளவுக்கு கோபமாக இருக்கான்னு, அப்படி தான் உங்கள் அம்மா பிடிவாதக்காரி, அவள் வந்து அவ்வளோ சீக்கிரத்துலலாம் மனசு இறங்க மாட்டா, எங்கள் விஷயத்துலேயே அவள் இப்போ இவங்க கூட அவள் 25 வருஷமாக வந்து எல்லாரையும் பிரித்து வச்சிருக்கிறான்னா அப்போ உன் விஷயத்தில் அவள் எவ்வளோ தூரம் கோபமாக இருப்பான்னு பாரு, அதனால் உங்கள் அம்மா கூடி சீக்கிரத்துலலாம் வந்து நீ வருவான்னு சொல்லி நீ எதிர்பார்த்துட்டே இருக்காத, அவளுடைய கோபம் குறையணுன்னா அந்த கடவுளே வந்து அவன் மனசில் இறங்கினா மட்டும்தான் உண்டோ, மற்றபடி அவள் சீக்கிரத்துலலாம் உங்களை ஏற்றுக்கவே மாட்டா, ஆனால் அதுக்காக நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்காக நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து துர்கா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நவீன் வந்து துர்காவை சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ வந்து பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரி ரெண்டு பேரும் கஷ்டப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து எல்லாம் நான் கும்பிடுற அந்த முருகன் வந்து எல்லா பிரச்சனையும் நல்லபடியாக முடிச்சு வைப்பான், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, உங்கள் ரெண்டு பேருக்காக நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.
அடுத்து பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் வந்து ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டு நேராக சிவனாண்டிட்டையும் முத்துவேலுவிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அந்த பாட்டி வீட்டில் தான் அவங்க 2 பேருமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிவனாண்டி வந்து முத்துவேல்கிட்ட சொல்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு சித்தப்பா அப்படிங்கவும், நம்ம மருமகிட்ட கேளு, அவள் என்ன பண்ண சொல்லுதாலோ அதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ சிவனாண்டி வந்து சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சந்திரா, அந்த துர்காவும் நவீனும் வீட்டை விட்டே அனுப்பிவிட்டாச்சு உங்கள் அக்கா, ஆனால் அதுக்கப்புறமா அந்த கிளை வீட்டில் தான் அவங்க 2 பேரும் இருக்கிறாங்களாம, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் நான் அதுக்கும் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற சந்திரா அப்படின்னு கேட்கும்போது அப்போ வந்து சந்திராவுக்கா வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது நவீனை தூக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற, நவீனை தூக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம், நவீனை வந்து அங்கேருந்து தூக்கிடுங்க, அந்த படியை தூக்கி எங்கள் அக்கா மேலே நம்ம போட்டுடலாம் அப்படிங்கவும் இதனால துர்காவோட கோபம் அதாவது எங்கள் அக்கா மேலே தான் வந்து வரும், அவள் தான் வந்து இந்த மாதிரிக்கு வந்து பண்ணிட்டான்னு சொல்லிக்கிட்டு துர்கா கிட்ட இந்த மாதிரிக்கு ஒரு விஷயத்த சொல்லி நம்ம நம்ப வச்சிடலாம், இதனால அம்மா பொண்ணுக்குள்ள விரிசல் வந்து ஒன்று கூடுதல் ஆகட்டும் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு சந்திரா, அருமையான ஐடியாவை கொடுத்துருக்குற, துர்காவை தூக்குனா கூட இந்த அளவுக்கு உங்கள் அக்கா கோவப்பட மாட்டாங்க, ஆனால் நவீனை தூக்கிட்டாக்கி துர்காவோட கோவம் பல மடங்கு உங்கள் அக்கா மேலே வரும், நம்ம வந்து நீ சொன்ன மாதிரிக்கு செஞ்சிடலாம் அப்படிங்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அங்கே நவீனும் துர்காவையும் தான் காட்டுறாங்க. அப்போ நவீன் வந்து சொல்கிறாங்க, சரி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது எங்கே போகிற நவீன் அப்படிங்கவும், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுகளை நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நவீன் வந்து வெளியே கிளம்புறாங்க. இவங்க 2 பேரையும் கண்காணிக்கிறதுக்குனே சொல்லிக்கிட்டு சில ஆட்களை அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்கவும் அப்போ அவர் வந்து சொல்கிறாங்க, நவீன் இந்த மாதிரிக்கு வெளியே வரான் அப்படிங்கவும் இதுதான் நம்மளுக்கு சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி பார்த்தோம்னா சில பேரை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க. அவங்க வந்து நவீனை வந்து அவங்க தூக்கிட்டு போகவும் நீங்களாம் யாருடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கத்திட்டே இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒரு குடனில் கொண்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. அப்போ நவீன் வந்து சொல்கிறாங்க, எதுக்காக என்ன இந்த மாதிரிலாம் அடைச்சி வச்சிருக்கிறீங்க அப்படிங்கவும், எல்லாம் சாமுண்டீஸ்வரி மேடம் தான் உங்களை அடைச்சி வைக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கவும் இது கெட்டதுமே வந்து அவங்க நவீன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, எங்கள் அத்தையா அந்த மாதிரிங்க என்னை தூக்க சொன்னாங்க அப்படிங்கவும், ஆமாம் உன்கிட்ட இருந்து உன் பொண்டாட்டியரையும் பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரிக்கு அவங்க தான் உன்னை வந்து தூக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது கிட்டதுமே வந்து நவீன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்கே நவீனை ரொம்ப நேரமாக காணலை அப்படின்னு சொல்லிட்டு துர்கா வந்து தேடிட்டு இருக்கவும் அப்போ பாட்டி வந்து கேட்குறாங்க, நவீன் எங்கம்மா அப்படின்னு சொல்லும் போது நவீன் அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக போனார் பாட்டி, அதுக்கப்புறம் ஆளே காணலை அப்படிங்கவும், என்னம்மா இன்னைக்கு போய் வெளியே போயிருக்கிறான், சரி ஃபோனை பண்ணி அவனை வர சொல்லுமா அப்படின்னு சொல்லவும் பாட்டி பார்த்தோம்னா அவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய சாந்தி முகூர்த்தத்துக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ துர்கா வந்து பார்த்தோம்னா நவீனுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கவும் ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. அப்போ உடனே வந்து பார்த்தோம்னா அவங்க நவீனை வந்து பேச சொல்கிறாங்க. அப்போ நவீனும் வந்து பேசுகிறாங்க, துர்கா என்ன இந்த மாதிரிக்கு வந்து சில பேர் தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கவும், என்ன நவீன் சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் யார் ஒன்று இப்படி பண்ணினாங்க அப்படிங்கவும், அத்தை தான் இப்படி என்னை வந்து இந்த மாதிரிக்கு தூக்கிட்டாங்க, நம்ம 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே துர்கா பயங்கர அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஃபோனை கட் பண்ணியிருந்தாங்க. அப்போ துர்கா வந்து பாட்டிக்கிட்ட அழுதுகிட்டே இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க, பாட்டி இந்த மாதிரி நவீன எங்கள் அம்மா வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன துர்கா நீ சொல்லிட்டு இருக்கிற, என்னால் நம்ப முடியல அப்படிங்கும்போது ஆமா பாட்டின்னு சொல்லிட்டு அளவும் சரி உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ துர்கா வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ கார்த்திக் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க, சொல்லு துர்கா அப்படின்னு சொல்லும் போது அப்போ துர்கா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ரேவதியும் வந்துருந்தாங்க. அப்போ துர்கான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே உடனே ரேவதி வந்து துர்காவா பேசுகிற அப்படின்னு சொல்லும் போது உடனே கார்த்தியும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. என்ன துர்கா எதுக்காக அழுதுட்டு இருக்கிற, அங்கே நல்லா தானே இருக்கிற அப்படிங்கும்போது இல்லை மாமா இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற, அத்தை அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது அப்படிங்கும்போது எனக்கு தெரியல மாமா, இது வந்து நவீன இந்த மாதிரிக்கு பேசினா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு துர்கா வந்து அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி வந்து துர்காவை சமாதானப்படுத்துகிறாங்க. இப்போ ரேவதியும் ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க, துர்கா நீ இந்த மாதிரிக்கெல்லாம் நீ அழுதுட்டு இருக்காத, கண்டிப்பாக நம்ம அம்மா இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கவும் அம்மா எங்களை பிரிக்கிறதுக்காக அவங்க எந்த எல்லைக்குனாலும் போவாங்க, அவங்க தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு துர்கா வந்து இப்படி சாமுண்டீஸ்வரி தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்பியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேவதி வந்து துர்காவை சமாதானப்படுத்திட்டு சரி நீ வந்து கவலைப்படாத, எப்படி நம்ம நவீனை காப்பாற்றிடலான்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஃபோனை வந்து வைக்கவும் அப்போ ரேவதி வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க, அம்மாவை இப்படிலாம் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா அம்மா செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. இது எல்லாத்துக்கு காரணம் அதாவது சந்திரகலாவை தான் இருக்கும், சந்திரகலா தான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு அத்தை மேலே பழி தூக்கி போட்டிருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதாவது உண்மையை வந்து ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருந்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுக்கு, நவீனை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க நவீனோட ஃபோன் சிக்னல் இருக்குல்ல அதை வச்சு அவங்க சரவணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சரவணனுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுது, நவீனை எப்படி காப்பாற்ற போகிறாங்க, அவங்களை யார் இந்த மாதிரிக்கு தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு எல்லா உண்மையும் எப்படி கார்த்திக் கண்டுபிடிச்சிருவாங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.